அண்மைச் செய்தி. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கேட் கீப்பராக பணியாற்றுபவர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கேட் கீப்பர் முருகன் என்பவரை பணி நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கேட் கீப்பராக பணி செய்திருந்த முருகன் என்பவரை தற்போது பணி நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது கேட் கீப்பராக பணி செய்த முருகன் என்பவரை தற்போது பணி நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அரசு நந்தனம் கலைக்கல்லூரியில இளம்பெண் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானார். இந்த சம்பவத்தில் கோட்டூரை சேர்ந்த சென்னை கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த இவர் முத்துச்செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திமுக நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், கேண்டீன் மாஸ்டர் குணசேகர், முத்துச்செல்வம் 3 பேர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல கல்லூரி நிர்வாகம் சார்பில் விசாரணை நடத்தியதுல அதாவது கல்லூரி நடக்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரம் 24 மணி நேரமும் முத்துச்செல்வம் கேண்டீனுக்கு வருவதும் கல்லூரிக்கு சர்வசாதாரணமாக சுற்றி திருவதும் தெரிய வந்தது. இதனை கேட் கீப்பராக இருக்கக்கூடிய முருகன் என்பவர் தொடர்ச்சியாக அவருக்கு உள்ளே செல்ல அனுமதி அளித்திருக்கிறார். அதே போல அரசு ஊழியரான கல்லூரி காவலாளி ஹயாத் என்பவரும் இதுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கல்லூரி அரசு ஊழியரான ஹயாத் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கேட் கீப்பரான தற்காலிக ஊழியர் முருகன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த பல மாதங்களாகவே முத்துச்செல்வம் தொடர்ச்சியாக கல்லூரிக்கு வந்து அடிக்கடி இந்த வகுப்பறை உள்ளிட்ட பகுதிகளில் சர்வசாதாரணமாக சுற்றி தீர்வது தெரிய வந்தது. அடிக்கடி இவர்களுக்கு கேட் கீப்பராக இருக்கக்கூடிய முருகன் மற்றும் ஹயாத்திற்கு பணம் கொடுத்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நீண்ட விசாரணையின் அடிப்படையில் ஹயாத் பணியிடை நீக்கமும் கேட் கீப்பர் முருகன் பணி நீக்கமும் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.